இன்றைய தினம் வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களை நேரெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் உள்ள கடைசி நியாயாதிபதியாகிய சிம்சோன் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் சிம்சோனை குறித்து தெரியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13 to 16 வரை 4 அதிகாரங்களிலே அவரை குறித்தும் அவர் செய்த வழிகளை குறித்தும் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு ஆவியின் வல்லமையினால் அவர் செய்த வல்லமையான பராக்கிரம செயல்களை அறிவோம். தனி மனிதனாக ஒரு சிங்கத்தின் தாடையை கிழித்து கொன்றது, கழுதையின் தாடை எலும்பினாலே 1000 பேரை அடித்து கொன்றது, பின்பு தெலிலால் என்கின்ற ஒரு வேசியினாலே வஞ்சிக்கப்பட்டு தன் வல்லமையும் பலனையும் அபிஷேகத்தையும் இழந்து போய் கண்கள் குருடாக்கப்பட்டு சிறைக்கு சென்றது. கடைசியில் தன் மரிப்பதற்கு முன்னதாக தான் இருந்த வீட்டின் 2 தூண்களையும் இடித்து போட்டுவிட்டு அங்கிருந்த அனைவரையும் கொன்று அவர்களோடு மடிந்து போனது. இந்த கதைகள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனா வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட அவருடைய இந்த பரிதாபமான முடிவுக்கு காரணம் என்ன என்று, அவருடைய ஜீவியத்தில் இருந்த சாதகமான பாதகமான தன்மைகள் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்விலும் நம்மை சற்று சீர்தூக்கி பார்க்க அது உதவும். அதே சமயத்தில் முக்கியமான காரியம், அவர் மூலமாக செயல்பட்ட தேவனுடைய விசேஷ சுபாவம், தன்மை, மேன்மை என்ன, அதையும் நாம் உணர்ந்து கொண்டால் அவருக்கு ஏற்ற விதத்தில் நாம் அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும், அது மட்டுமல்லாமல் பயபக்தியோடு அவர் சமூகத்திலே சேர்ந்து அவரை ஆராதிக்க உதவும். சிம்சோன் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் காலத்திலே தான் கோத்திரத்தாருக்காக யோசுவாவின் மூலமாக சீட்டு போட்டு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதி, இது பெலிஸ்தர்களால் முற்றுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. பெலிஸ்தர்கள் அந்த காலத்துல தான் கோத்திரத்தாருடைய பகுதி, யூதாவினுடைய பகுதி, இவைகளிலே கடற்கரை ஓரமாக குடியேறி அந்த பகுதியில தங்கள் ஆளுகை கொண்டு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை போய் 40 வருடங்கள் பெலிஸ்தர்கள் இவர்களை மேற்கொண்டார்கள். விசேஷமாக தான் கோத்திரம், எப்பிராயிம் கோத்திரம், யூதா, சிமியோன் இவர்களுடைய பகுதிகளே அவர்கள் கடற்கரை ஓரமாகவும் கடற்கரையை ஒட்டியுள்ள சமவெளிகளையும் அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டதுனால அங்க இருந்தவர்கள் எல்லாம் யூதா கோத்திரம், எப்பிராயிம் கோத்திரத்துக்குரிய மலைகளிலே குடியேறிவிட்டார்கள். இதுதான் அவர் பிறந்த போது அங்கிருந்து நடந்த ஒரு சூழ்நிலை. இந்த ஒரு காலகட்டத்திலே தான் கோத்திரத்திலே மனோவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு கர்த்தருடைய தூதன் தரிசனமாகி, நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், அவன் பெலிஸ்தரின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்கிறார். இதை நம்ம நியாயாதிபதி புஸ்தகத்துல 13வது அத்தியாயத்துல 2 to 5 வரைக்கும் உள்ள வசனங்களில நம்ம அதை பார்க்கலாம். அப்போது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் மனோவா. அவன் பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றையும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. நீ கற்பந்தெடுத்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் அப்படின்னு சொல்றாரு. அவள் தன் கணவன்கிட்ட சொல்றாரு. கணவனும் திருப்பி வந்து உண்மையிலே அவர் தானா, அவர் எனக்கு திரும்பி தரிசனமாகி எனக்கு அதை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. கேட்கிற போது அந்த கர்த்தருடைய குமாரன் திரும்பவும் தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுகிறது, அவருக்கு தரிசனமாகி அவருக்கும் அவர் மனைவிக்கும் இந்த காரியங்களை திரும்ப சொல்லுகிறார்கள்.
அப்ப அங்க அவருக்கு ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று செலுத்துகிற போது அக்கினியின் மேலாக ஏறி மேலாக போனனால அவங்க நாம் சந்தித்தது ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு மனிதனையோ அல்ல, தேவனை என்ற ஒரு பயத்தோடு இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பிள்ளைக்கு சிம்சோன் அப்படின்னு பெயரிடுகிறார்கள். பிள்ளை வளர்ந்து வருகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் நியாயாதிபதிகள் 13வது அத்தியாயம், ஒரு அத்தியாயம் முழுக்க இந்த ஒரு கதைகள் வந்துருது. இதற்கு பிற்பாடு 14வது அத்தியாயத்துல சிம்சோன் வளர்ந்து போது பெலிஸ்தர்கள் ஆளுகை செய்கின்ற பகுதிகளில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்க உள்ள ஒரு பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று தன் தகவலிடத்துல வந்து சொல்றான். அப்ப தாயின் தோப்பனும் அவனுக்கு மறுக்கிறாங்க. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தருடைய பெண் எதற்கு, நம்ம இனத்திலே பெண் பார்க்கலாங்கிறாங்க. ஆனா அவன் பெற்றோரை வற்புறுத்தி அந்த பெலிஸ்திய பெண் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறி வற்புறுத்தி அவர்களை திருமணம் பேச அழைத்து போகிறான். போகிற வழியிலே எதிர்பட்ட ஒரு சிங்கத்தை வெறும் கையாலே அடித்து கொன்று போட்டான். ஆனால் இவன் சிங்கத்தை அடித்ததோ கொன்று போட்டதோ அவன் பெற்றோருக்கு தெரியாது. இவர்கள் போய் திருமணம் பேசி நிச்சயம் பண்ணி விட்டு திரும்பி வந்துடுறாங்க. சில நாட்கள் கழித்து திருமணத்தை செய்வதற்காக திரும்பவும் போகிறான். போகும்போது தான் கொன்று போட்ட சிங்கத்தினுடைய உடலை பார்ப்பதற்காக போகிறான். ஒரு சிங்கத்தை கொன்று போட்டனே, அந்த உடல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறான். அப்போது அதனுடைய உடல் டீகாம்போஸ் ஆகி அதனுடைய எலும்புகளுக்குள்ளாக ஒரு தேன் கூட்டம் தேன் கூடு கட்டி இருப்பதை பார்க்கிறான். உடனே அந்த தேன் கூட்டில் உள்ள தேனை எடுத்து சாப்பிடுகிறான். கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு தன் பெற்றோருக்கும் கொடுக்குறான். ஆனா அவன் பெற்றோருக்கும் இந்த தேன் எங்கிருந்து எடுத்தாங்கிறதும் தெரியாது. இப்போது பெலிஸ்தருடைய அந்த திம்னாத்தில் போய் அங்க திருமணம் ஆகி விடுகிறது. திருமணத்துக்கு விருந்து கொடுக்குறான். இவன் 7 நாட்கள் விருந்து கொடுக்குறான். அந்த 7 நாள் விருந்துல இவனுக்கு மாப்பிள்ளை தோழனாக இருக்கும்படியாக அந்த பெலிஸ்தர்கள் ஒரு 30 பேரை அவனுக்கு கொடுக்கிறார்கள். அது அந்த காலத்தை பழக்கப்படியாக. அவன் அந்த விருந்து நடக்கிற போது அவளுக்கு ஒரு விடுகதை சொல்றான். இந்த விருந்து முடிகிற 7 நாளைக்குள்ள நீங்க விட கூட்டிட்டீங்கன்னா நான் ஆளுக்கு ஒரு துப்பட்டியும் மாற்று வஸ்திரமும் தருகிறேன். நீங்க பதில் சொல்லலைன்னா நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்போது இவன் கொன்று போட்ட சிங்கத்தையும் அதிலிருந்து எடுத்த தேனையும் வைத்து ஒரு விடுகதையை சொல்லுகிறான். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவான் இடத்திலிருந்து மதுரம் வந்தது, இது என்ன அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கும் யாருக்குமே சிம்சோனை தவிர வேற யாருக்கும் அது தெரியாதனால அவங்க அந்த பதிலை சொல்ல முடியல. உடனே அவங்க அவனுடைய மனைவியையும் அவன் மாமனாரையும் மிரட்டி பயமுறுத்துறாங்க. இப்படி எங்களை சிக்கல்லையா மாட்டி வைக்கிறாக்கா கூப்பிட்டா, இந்த விடையை நீ சொல்லலைன்னா உன்னை கொன்னு விடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அவன் மனைவி வந்து சிம்சோனத்துல கேட்கறான், நீ என்னை நேசிக்கிறது உண்மையானால் எனக்கு அந்த விடுதலை நான் அறதையே சொல்லுங்க. இவன் நான் எங்க அப்பா அம்மாவுக்கே சொல்லலை, உனக்கு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்பா அவ அழுகிறா. 7 நாளும் அழுது கொண்டே இருக்கிறாள் இவனுக்கு முன்னாடி. கடைசியில் அவன் முடியாதமா அவகிட்ட அந்த விடையை சொல்லிடுறான். அவள் போய் அவனுடைய நண்பர்களிடத்துல சொல்லவும் அவங்க வந்து சொல்லிடுறாங்க, சிங்கத்தை பார்க்கலாம் பலவான் யார், தேனை பார்க்கலாம் மதுரமானது என்னது, இதுதான் உன் விடுதலைக்கு விடைன்னு சொன்னோன்னா இவன் உடனே என் மனைவியை ஏமாற்றி நீங்க அவன் மூலம் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு கோபத்தோட அங்க இருந்து அருகில் உள்ள ஒரு பட்டணம் அங்க போறான். போய் அங்க இருக்கிற மனிதர்களை கொன்று போட்டு அவர்களுடைய மாற்று வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டாந்து கொடுக்குறான். அஸ்கலோன் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போறான். இது திம்னாத்துல இருந்து அஸ்கலோன் போறான். அங்க இருந்து 30 பேரை கொண்டு போட்டு அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு கோபத்தோட வீட்டுக்கு போயிடுறான். சில நாட்கள் கழித்து திரும்பவும் தன் மனைவியை பார்க்க அழைத்து போக வருகிறான். அப்போ வருகிற போது தெரியுது தன் மாமனார் அவளை வேற ஒருவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நீ கோபமா போயிட்டே, நீ வரமாட்டேன்னு நினைச்சவளை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற. உடனே அவனுக்கு கோபமாயிருது. அந்த கோபத்துல அவன் என்ன செய்யறான், 300 நரிகளை பிடிக்கிறாரு. 2 வாழை ஒன்னா கட்டி தீப்பந்தத்தை வைத்து அவங்க வெள்ளாமை விளைந்து வரக்கூடிய நேரம் அதுல உள்ளுக்குள்ள விட்டுறான். ஸோ அந்த நரிகள் தீப்பந்தத்தோடு கண்ணாவண்ணான்னு ஓடினதுனால அவங்களுடைய கோதுமை, வெள்ளாமை, திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்புகள் இவைகளெல்லாம் எரிந்து நாசமாய் போயிருக்கு. இப்போ பெலிஸ்தர்கள் வந்து பார்க்குறாங்க, இது யார் செஞ்சான், யார் தீய வச்சு கொடுத்தான்னு கேட்குற போது சிம்சோன் தான் செஞ்சான்
ஏன்னா அவன் மாமனார் அவன் மனைவியை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணை வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவன் கோவத்தில் இப்படி செஞ்சான். உடனே இவங்க சிம்சோனை பிடிக்க முடியாம நேர வீட்டுக்கு வந்து உன்னாலதான் ஆச்சுன்னு சொல்லி அவனுடைய மனைவியும் அவன் மாமனாரையும் கொன்று போட்டு அவன் வீட்டை தீ வச்சு கொளுத்திடுறாங்க. இதை கண்ட உடனே அவன் இன்னும் கோபம் கொண்டு அவன் வீட்டை கொளுத்தி அடிக்க வந்தவங்களெல்லாம் அடித்து அவர்களெல்லாம் சின்ன பின்னமாக்கி சிதறடித்து அவங்கள கொன்று போட்டுட்டு இப்ப ஏத்தாம் யூதருடைய பட்டணமாக ஏத்தாம் ஊர் கண்மலையில போய் ஒளிஞ்சுக்கிறான். யூதருடைய பகுதியில் வந்து மேல வந்து ஒளிஞ்சுக்கிறான். இப்ப பெலிஸ்தர்கள் இவனை பிடிக்க வராங்க. அப்ப யூதர்கள் ஏன் எங்க பகுதிக்கு வந்தீங்கன்னு கேட்கிற போது சிம்சோனை பிடிக்க வந்தோம், அவன் எங்களுக்கு செஞ்சதுக்காக அவனுக்கு பழி செய்யணும்னா உடனே யூதர்கள் போய் சிம்சோன்ட்ட போய் சொல்றாங்க, எப்பா பெலிஸ்தர் தான் நம்ம ஆளுகிறார்கள், நீ ஏன் அவங்களுக்கு விரோதமா செஞ்ச? இப்ப பாரு உன்னை பிடிக்க வந்திருக்காங்க, நாங்க உன்னை பிடித்து அவங்க கையில கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, சரி நீங்களே என்னை அடிக்காம அவங்க கையில என்ன ஒப்பு கொடுத்துருங்க, நீங்க என்னை அடிக்க மாட்டீங்கன்னா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னா அவனை கயிறு கட்டி கொண்டு போய் பெலிஸ்தர்ட்ட கொடுக்குறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கினால அவன் கயிறுகள்லாம் நெருப்புப்பட்ட நூல் போல எரிஞ்சு போகுது. அவன் கீழே இருந்த ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு, செத்துப்போன ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து அந்த 1000 பேரை அடித்து அந்த 1000 பேரை அங்கே கொன்று போடுகிறான். இப்ப பெலிஸ்தருக்கு வந்து இவன் ஒரு பலசாலியாகி போயிட்டான், இவன் மேல ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சிம்சோன் அந்த பகுதியில் இருக்கிறனால பெலிஸ்தர்கள் அந்த பகுதிக்கு வர பயப்படுகிறார்கள். அதன் நிமித்தமாக சிம்சோன் மேல பயத்தினாலே பெலிஸ்தர்கள் இந்த யூதா இந்த பகுதிக்கு உள்ள வந்து இவர்களை கொள்ளையடிக்க வராமல் இருந்ததுனால ஒரு 20 வருடம் சிம்சோன் கடைசி காலம் வரைக்கும் சத்துருவனுடைய தாக்குதலிலிருந்து ஒரு விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, முக்கியமாக யூதா ஜனங்களுக்கும் எப்பிராயிம் தான் கோத்திரத்தார் இவங்களுக்கும் கிடைக்குது. ஆனா தான் கோத்திரத்தார் அவங்க இடத்த இன்னும் திரும்ப எடுத்துக்கல. அவங்க எல்லாம் செதறி போய் மலை மேல ஏறி யூதாவிலையும் எங்கேயும் எங்கேயும் குடியிருந்துட்டு இருக்காங்க. இந்த நாள்ல சிம்சோன் திரும்பவும் பெலிஸ்தருடைய பட்டணமான காசாவுக்கு போறான். ஒரு துணிகரமான ஒரு செயல்தான். இன்றைக்கு அந்த மேப்பு போட்டிருக்கிறேன் நான். அதில் பார்த்தீங்கன்னாலே காசா பட்டணம் எங்க இருக்கு, அஸ்கலோன் எங்க இருக்குது, இவன் எங்க இருந்து எங்க போனா எல்லாம் தெரியும். அந்த பட்டணத்துக்கு போய் ஒரு வேசியோட போய் சிநேகமாக இருக்கிறான். இவன் நம்ம பட்டணத்துக்கு வந்துட்டான், ஒரு வேசியின் வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா பெலிஸ்தர்கள் அவனை பிடிக்க வராங்க. இவங்க பிடிக்க வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னா நடு ராத்திரியிலே எழுந்து அந்த பட்டணத்தின் கோட்டை சுவரனுடைய கதவுகளையும் நிலைகளோடு தாழ்பாலோடு புடுங்கி கொண்டு தோல் மேல வைத்து கொண்டு யூதருடைய பகுதியான எப்ரோன் போயிடறான். அது காசாவிலிருந்து சுமார் கிட்டத்தட்ட 36 மைல் இருக்கும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த கதவுகளை தூக்கி தோல்ல வச்சுட்டு போயிடறான். இப்ப அவன் அங்க போன உடனே இவங்களுக்கு பெலிஸ்தர்களுக்கு தெரியுது இவன் மாம்ச பலத்தை மிஞ்சின ஒரு பலசாலியாக இருக்கிறான். அதனால இவனை சண்டை போட்டு அடிச்செல்லாம் பிடிக்க முடியாது, இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நிம்மதி கிடையாது, ஏதாவது சூழ்ச்சி பண்ணித்தான் பிடிக்கணும், அதுக்கு வழி என்ன அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சிம்சோனே கொடுத்துட்றான். ஏனென்றால் அவன் திரும்பவும் அந்த பெலிஸ்தருடைய பகுதிக்கும் இவங்க பகுதிக்கும் இடையில இருந்த பெலிஸ்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தெலிலால் அப்படிங்கிற ஒரு வேசியின் வீட்டுல போய் அவ கூட சிநேகமா இருக்கான். அவ வீட்டுக்கு வரவும் போகவுமாக, வரவும் போக்குவரத்துமாக இருக்கிறான். இது அந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள் 5 பட்டணங்கள் உங்க முக்கிய பட்டணம், அந்த 5 பட்டணங்களுக்கும் 5 அதிகாரிகள் அதிபதிகள் இருந்தாங்க. உடனே அந்த 5 பேரும் சேர்ந்து இந்த தெலிலாலை பார்த்து இவனுடைய பலன் எதுல இருக்குது அப்படின்னு பார்த்து அதை மேற்கொள்ளக்கூடிய வழியை நீ எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொன்னேன்னா ஆளுக்கு 1100 வெள்ளிக்காசு தருகிறோம், மொத்தம் 5500 வெள்ளிக்காசு நாங்க உனக்கு தாரோம், நீ அதை மட்டும் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லு அப்படிங்க. உடனே அவளும் அதற்கு ஆசைப்பட்டு சிம்சோனிடத்துல மெதுவாக நயமாக பேசி உன்னுடைய சாமர்த்தியம் எதுல இருக்குதுன்னு கேட்கிறான். அவன் ஒவ்வொரு தடவையும் ஒரு பொய் சொல்றான். இதுவரைக்கும் உபயோகப்படுத்தாத புது கயிறுனால கட்டுனா என் பலம் போயிடும் அப்படிங்கிறான்.
இவன் அவன் மடியில படுத்து தூங்குற போதே அவன் இதுவரைக்கும் பயன்படுத்தாத கயிறு எடுத்து அவனை கட்டுறான். கட்டிட்டு பெலிசெல்வம் மேல வந்துட்டான்னு சொன்னோன்னா டக்குன்னு எந்திரிக்கிறான், அந்த கயிறெல்லாம் அறுத்து போட்டு எந்திரிச்சிடறான். ஸோ இவன் சொன்னது பொய் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி 3 தடவைகள் மாறி மாறி வேற வேற ஒன்று சொன்னோன்னா கடைசி இவன் எப்போ வந்தானாலும் பார்த்தானாலும் அழுகிறான். நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்றது பொய், என் மேல சிநேகமா இருக்கிறங்கிறது பொய், உன்னுடைய பலன் எதுலன்னு என்னை சொல்லலை, நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்லி அவள் அழுது கொண்டே இருக்கும். கடைசியில தன்னுடைய பலன் எதனாலன்னு சொல்லிட்டான். நான் தேவனுக்கென்ற நசரேனாக பிரித்து எடுக்கப்பட்டவன், என் தலை முடியல இதுவரைக்கும் சவரன் கத்தி படலை, என் தலை மொட்டையடிக்கப்பட்டால் அந்த விரதம் முடிஞ்சு போயிடும், அப்ப நான் அதுக்கு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லிடுறான். அவனும் சரி என்று தெரிந்து கொண்டு பெலிஸ்தர் அதிபதிகளை வர சொல்லிட்டு இவனை ராத்திரி அவன் மடியில வச்சு தூங்க வச்சுட்டு அவன் மடியில படுத்து தூங்குகிற போது அவன் தலை முடியல அவளே சிறைச்சிடறான். இப்ப பெலிஸ்தர் வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்னமோ பழைய நினப்புல எந்திரிச்சு வேகமா எந்திரிச்சு ஓடுறான். ஆனா அந்த இதை விட்டு வெளியே வந்ததுனால தேவன் அவனை பலப்படுத்த முடியாததுனால அவன் பெலிஸ்தர்கள் கையில மாட்டிக்கிறான். அவனை பிடிச்சு கொண்டு போய் கண்ணை தோண்டி எடுத்துட்டு குருடாக்கி கையில விலங்கு போட்டு சிறையில மாவரைக்கி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாகோன் கோயிலில் ஒரு பலி செலுத்துறாங்க. அதுக்கு சிம்சோனை கொண்டாந்து வேடிக்கை கட்ட வைக்கிறாங்க. அப்போ அவன் ஆண்டவரிடத்தை திரும்பி வேண்டிக்கிறான், ஆண்டவரே கடைசியாக அந்த ஒரு தடவை எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல வேண்டி மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு தான் இருந்த வீட்டினுடைய 2 பெரிய தூண்களை பிடித்து இழுத்து கீழே போடவும் அந்த தூண்கள் இடிந்து விழுந்ததுனால வீடு முழுவதும் இடிந்து கீழே விழுகிறது. அதில் அவனை வேடிக்கை பார்க்க வந்தவங்க அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அங்கே கூடியிருந்தாங்கிறாங்க. அவர் அநேகர் செத்து போனாங்க. அவர்களோடு சேர்ந்து சிம்சோனும் மடிந்து போனான். இதுதான் சிம்சோனுடைய வாழ்க்கையில உள்ள ஒரு கதை. ஆனா இந்த காலகட்டங்கள் அவன் திம்னாத்து போய் கல்யாணம் பண்ணது அவன் மடிந்த வரைக்கும் இடையிலே உள்ள காலங்கள் 20 வருடங்கள். இந்த 20 வருடம் பெலிஸ்தர்கள் இவங்க மேல வரல. ஒரு பயத்தினால சத்துருடைய தாக்குதல் இல்லாம இவங்க ஜனங்கள் இருந்தாங்க. இப்ப இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது இவனுடைய வாழ்க்கையில இருந்த சாதகமான தன்மை என்ன அப்படின்னா இவருடைய பிறப்பு அற்புதமானது. ஆபிரகாம் சாராள் இடத்திலே தேவன் சொன்னது போல அடுத்த வருடம் நான் வருகிறது உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்னதை போல மலடியா இருந்த ஆபிரகாமும் வயது சென்ற மலடியா இருந்த சாராளுக்கும் வயது சென்ற ஆபிரகாமுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அதே போலவே புதிய ஏற்பாட்டில் நாம் ஒருவரை பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா, அவருடைய மனைவி எலிசபெத், இவர்களுக்கும் கர்த்தருடைய தூதன் உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப்படி என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக பிறந்த பிள்ளை யோவான் ஸ்நானகன். அவருக்கு இணையாக கிட்டத்தட்ட அந்த யோவான் ஸ்நானகனுக்கு இணையாகத்தான் இந்த சிம்சோனுடைய பிறப்பு. ஆனா அதனுடைய மேன்மையை இவன் அறியாமல் அதை இழந்து போனான். இப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படிங்கிறார். மத்தேயு 11:11 அவனை குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கை அதற்கு அப்படியே நேர்மாறாக தலைகீழான ஒரு உதாரணமாக மாறி போய்விட்டது. காரணம் ஒன்றே ஒன்றுதான். யோவான் ஸ்நானகன் தன் பிறப்பின் பின்னால் உள்ள தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்திருந்தான். லூக்கா 1வது அத்தியாயத்துல அவன் பிறந்த போது பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட்டு சகரியா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அது லூக்கா 1வது அத்தியாயத்துல 70வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரைக்கும் இருக்கும். 76, 77வது வசனம் வரைக்கும் இருக்கும். அதுல நம்ம படிக்கலாம்.
தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளே உங்கள் சத்துருக்கின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர், அதாவது தேவன், தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினால் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு தம்முடைய சத்துருக்களில் நின்றும் தம்மை பகைக்கிற யாருடைய கையிலும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணையை கொம்பை ஏற்படுத்தினார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. சொல்லிவிட்டு இப்ப சொல்லுகிறாரு, நீயோ பாலகனே, யோவான் ஸ்நானனை குறித்து உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் அப்படின்னு சொல்றார். யோவான் ஸ்நானகன் தன் வாழ்விலே தேவன் தன்னை சிருஷ்டித்தருடைய நோக்கத்தை அறிந்திருந்ததனால தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஜீவித்தவராக, எளிமையான தாழ்மையான ஒரு ஜீவியத்தை ஜீவித்தவராக வாழ்ந்து பாவ மன்னிப்பை குறித்து தேவ பிரசன்னத்திலிருந்து தேவ வல்லமை பெற்று அநேக மக்களை மனம் திரும்புவதற்குள்ளாக வழி நடத்தி இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு முன்னதாக ஒரு வாசலை ஆயத்தம் பண்ணி, இதோ இவர்தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்தும் சாட்சி குறித்து ஒரு ஜீவியத்தை ஜீவித்தார். கிட்டத்தட்ட இவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான், சிம்சோனுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். அவருடைய வாழ்க்கையில் நோக்கம் அது. அவர் பிறக்க முன்னதாகவே அவருடைய தாய்க்கும் தகப்பனும் சொல்கிறார், இவன் பெலிஸ்தரின் கையிலிருந்து மீட்டு உங்களை ரட்சிப்பான். ஆனால் இவன் பிறந்தது முதல் மரிக்கும் வரை நசரேயனாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நசரேய விரதம் அப்படிங்கிறத குறித்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம்னா என்னாகமம் புஸ்தகத்துல 6வது அத்தியாயத்திலிருந்து 1 to 8 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இந்த நசரேய விரதம், அதாவது ஒரு பொருத்தனை செய்து அந்த பொருத்தனைக்காக விரதம் இருப்பது அப்படிங்கறத சொல்லுது. அதுல 1 to 8 வசனங்கள்ல நசரேய விரதம் இருக்க வேண்டியவன்னு என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கு. என்னாகமம் 6வது அத்தியாயம் 1 to 8 வரைக்கும் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்காக விரதம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ள செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். சோ திராட்சை சம்பந்தப்பட்ட எதுவுமே அவன் சாப்பிடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட். செகண்ட், அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படக்கூடாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். இது 2வது. 3வது, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையின் மேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாகிலும் சகோதரினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி இறந்து போனா கூட அந்த பிரேத தண்டையில் ஒன்று போகக்கூடாது. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். இதுதான் அந்த நசரேய விரதத்துடைய காரியங்கள். ஆனா இவன் எல்லாத்தையுமே முறித்து போட்டான். தேவன் ஆவி தன்னில் இறங்கினால பராக்கிரமமான காரியங்கள் தான் செய்வதை அறிந்தான். தேவன் தன்னை உபயோகப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார் என்பதை அறிந்திருந்தான். அதனுடைய மேன்மை தன் நசரேயனாகிய விரதத்தில் இருப்பதனால தான் அப்படிங்கிறதையும் அறிந்திருந்தான். ஆனா அந்த நசரேய விரதத்திலே என்ன செய்ய வேண்டுமோ அதை எதையுமே செய்யவில்லை. எல்லாத்தையும் உடைத்து போட்டான். அவனுடைய முதல் தவறு எங்கே ஆரம்பித்தது? முதல் தவறு எங்கே ஆரம்பித்தது என்று பார்த்தா, தன் தாய் தகப்பனை கனப்படுத்தாதது.
அவன் பெலிசரிடத்துல ஒரு சிறிய கண்டேன், அதை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை நீ ஏன் திருமணம் செய்வான, நம்ம சகோதரில் நம்ம இதுல பெண்களா இல்ல உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல, நான் அவளைத்தான் திருமணம் செய்வேன், ஏனென்றால் அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் அப்படிங்கிறார். அந்த கண்களின் இச்சை. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்ட போது அது பழம் பார்க்க இச்சிக்கப்படத்தக்கதாக, அதுதான் முதல் பாயிண்ட். இந்த கண்களின் இச்சை தான் அவனை முதல்ல வழி விலகிச்சு. அதுக்கு முதல் காரணம் தான் யார், தன் ஜீவியத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய தேவனுடைய நோக்கம் என்ன, அதை தான் எப்படி தேவ வல்லமையால் அந்த ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் மனம் போன போக்கில தன் விருப்பப்படி வாழுகின்ற, சுய சித்தத்தின்படி சுய இச்சையின்படி வாழுகிற வாழ்க்கைக்குள்ள அவன் போனான். தப்பு என்ற செய்தி, ஆனாலும் அவன் அந்த தப்பு செஞ்சான். பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலை காக்க வேண்டும் என்பதுதான் அவன் வாழ்க்கையினுடைய பிறப்பினுடைய தேவனுக்கு இருந்த நோக்கம். ஆனா பெலிஸ்தரிடத்துல போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டு போயிட்டான். கண்களின் இச்சை அதுல விழுந்து போனான். நம்ம தெரிஞ்சபடி ஆதி ஆகமத்தில் முதலாக தேவன் பூமியை அழித்ததற்கு காரணமே அவர் சொன்னதே, தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களில் பெண்ணை எடுத்துக்கொண்டாங்க. இதனால தேவனுடைய மனம் ரொம்ப தூக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த காரியம் இன்றைக்கும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதிகமாக நடக்குது. வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை கனப்படுத்துவது இல்லை, அது இப்ப நார்மலாகவே ஆகிப்போச்சு. ஆனா 10 கட்டளைகளிலே தாய் தகப்பனை கனப்படுத்துவதுதான் பூமியிலே நீ தீர்க்காயுசாக சுகமாக வாழ முடியும் என்கிற ஆசீர்வாதத்தோட கூடிய கட்டளை, அது உடைச்சது. 2வது கண்களின் இச்சை. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும், விசுவாசி அபிசுவாசியோடு சம்பந்தம் கொள்ளக்கூடாது, இது வேதம் நமக்கு மறுக்கிறது தெரியும். ஆனாலும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகளுக்கும் பையன்களுக்கும் புற இனத்தில புற ஜாதியில ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய துணையை தான் ஜாஸ்தி தேடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கடவுளே எங்களை ஆசீர்வதிங்கிறாங்க. அது கடினமான காரியம் தான். இந்த காரியத்துல அவன் இறங்கணும். ஸோ எப்பேற்பட்ட மனிதன் எப்படி விழுந்து போவதற்கு எது காரணமா இருந்தது, இந்த காரணங்களை தான் நம்ம பார்க்கிறோம். 3வதாக அவன் திருமணம் ஆனவனே 7 நாள் திருமணம் நடந்தது, 7 நாள் விருந்து வைத்தான். அங்க திருமண வீட்டுல கண்டிப்பாக திராட்சரசம் பரிமாறாமல் கல்யாண விருந்து கிடையாது. சோ அந்த நசரேய விரதத்தின் ஒவ்வொரு பாயிண்டாக உடைத்தான் அவன். செத்த பிரேதத்தால தீட்டுப்படக்கூடாது. தான் கொன்று போட்ட சிங்கத்தை போய் பார்க்க போனா அது உடம்புக்குள்ள செத்து போன சிங்கத்தினுடைய டீகாம்போஸ் ஆகி போன உடம்புக்குள்ள ஒரு தேனி கூடு வெட்டி இருக்கிறது கொண்டு அந்த தேனியை எடுத்து சாப்பிட்டுட்டு தன் பெற்றோருக்கும் கொடுத்தான். சோ அந்த பிரேதத்தால் தீட்டுப்படக்கூடாது என்பதையும் உடைத்து போட்டான். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். ஆனா அவனுடைய ஐக்கியம் வேசிகளோடும் பெலிசருடைய பெண்களோடும் தான் இருந்தது. அந்த ஐக்கியத்தின் விளைவினால இன்றைக்கும் நமக்கு நண்பர்கள் அதிகம் இருக்கலாம், நண்பர்கள் அதிகமாக இருக்கலாம், எல்லாரோடும் நம்ம நண்பர்களாக இருக்க வேண்டாம். ஆனால் ஐக்கியம் முக்கியமான ஒரு காரியம், அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை இழந்து போனதுனால அந்த ஐக்கிய கோளாறு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது. எபேசியரில் நிருபத்திலே பவுல் சபைக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தை நமக்கு எழுதுகிறார். 2வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்களில், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாமையும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாம் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து
சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம், மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து, மாம்ச இச்சையினாலே, கண்களின் இச்சையினாலே தேவனுடைய அபிஷேகத்தையும் வல்லமையை இழந்து போனவனாக 1000 பேரை கொன்றான். ஆனா ஒரு பொண்ணு மடியில போய் படுத்து கிடக்கிற போது, வேசியின் மடியில் படுத்து கிடக்கிற போது அவன் அங்கே அவள் மடியிலேயே மடிந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ள போயிட்டான். இது மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவனை கொண்டு போய் அவனுடைய அழிவுக்குள்ளாக கொண்டு போய் விட்டான். பெரிய காரியங்களை செய்ய வேண்டியவன் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு மாடலாக அவன் வந்து போனான். எப்படி வாழ வேண்டும் என்கிற பிளஸ் பாயிண்ட்டுக்கு மாதிரியாக இல்லாமல் இதுக்கு மாறிப்போம். இதுல நம்ம இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த காலத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய நோக்கம் யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேலில் இருந்த முக்கியமான 31 ராஜாக்கள் ஜெயிக்கப்பட்டார்கள். ஆனா அவங்க சுதந்திரிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருந்தது. அதை சுதந்திரிக்காம அலட்சியமாக இருந்துட்டாங்க. அந்த ஜனங்களோடு கலந்து அவர்களோடு மிக்ஸ் ஆகி போனாங்க. தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக விக்கிரக வணக்கத்தில் ஈடுபட்டு போனதுனால உடன்படிக்கையின் மூலம் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு பராமரிப்பு இழந்து தேவனால கைவிடப்பட்டு எந்தெந்த ஜாதிகளுடைய தெய்வங்களை வணங்கினார்களோ அந்தந்த ஜனங்களினாலே உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். இது பொதுவாக ஜனங்கள் கூட்டத்தில் இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ள இருந்ததுனால அந்த ஒரு காரியமும் வந்தது. இன்றைக்கு கூட நம்ம ஜனங்களுக்குள்ளேயும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது கிடையாது. விசேஷமா நமக்கு இந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை குறித்தோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேன்மையை குறித்து நமக்கு தெரிவதில்லை. நம்ம முன்னாடி மோசமாகத்தான் இருந்தோம், மரித்தோம். ஆனா இன்று மறுபடியும் பிறக்கப்பட்ட நம்முடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. என் பாவங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து தனது ஜீவனை எனக்கு கொடுத்து என்னை உயிர்ப்பித்தார். எபேசியர்ல 2வது அத்தியாயத்துல வருகிற காரியம் தான். 5வது வசனத்துல அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்னைக்கு இங்கதான் இருக்கிறோம். ஆனா ஹெவன்லி ரெக்கார்ட் படி நான் பரலோகவாசி ஆயிட்டேன், அவரோடு கூட சிங்காசனத்திலே அவரோடு கூட பூமியை ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவனாக அவருடைய ஜீவனை பெற்றவனாக நான் எழுந்து நிற்கிறேன். ஸோ இது ஏதோ ஒரு மன்னிச்சுக்கோங்க, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னா மன்னிச்சிருவாரு. ஆனா அதனால நான் பழையபடி பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளேயே வாழ்வேன் என்றால் இந்த சிம்சோனோட கதை தான் நமக்கு முடியும். இதை நம்ம அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்த அந்த மகத்துவத்தை, மகிமையான மேன்மையை என்ன, பூமியிலே எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, பிதா ஒருவனை முன்குறிக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறது என்றால் பிதாவாகிய தேவன் என்னை முன்குறித்தார். எப்படி மனோவாகிட்ட அவன் மனைவி கிட்ட போய் உனி ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து சொன்னாரோ, அதே போல பிதாவாகிய தேவன் என்னை முன்குறித்தார், நான் கிறிஸ்துவோடு உடன் சகோதரனாக இருக்கும்படி. அந்த மேன்மை இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்னமோ டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிறார். அந்த மேன்மையை பெற்று அதற்கு ஏற்றபடியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தில் வாழ வேண்டும். அந்த ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியத்துல இன்னும் பரிசுத்தத்துல நீதியில வளர வேண்டும். அந்த காரியங்கள் அவங்க வளர்றது இல்லை. அதனால இந்த அநேக சிம்சோன்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள உட்கார்ந்து
இதுல முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு குழப்பமான ஒரு காரியம் அதுதான். இதுல தேவனை குறித்து நம்ம என்ன அறிகிறோம்? அவன் வளர்ந்தான், செய்யக்கூடாது என்று சொன்ன எல்லாத்தையும் ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டே வந்தான். ஆனா அந்த காலத்திலும் கூட தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி அவனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தமா இருந்தாரோ அதை அவனை கொண்டு அவர் செய்தார். அதற்கு பின்னாடி உள்ள ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, தன் ஜனங்கள் தவறு செய்தாலும் அவர்களை சிட்சித்து சத்துருவிடமிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். அதற்கென்று அழைக்கப்பட்டவன், ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அழைப்பை உணராமல் அதுக்கு அருகதையற்றவனாக தகுதியற்றவனாக போனாலும் கூட அவனையும் பயன்படுத்தி தன் ஜனங்களை ரட்சிக்க காக்க விரும்புகிற தேவனுடைய சுபாவமும் மன உருக்கமுமே. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற போது கூட பேதுரு அவரிடத்துல வந்து சொல்கிறான், நம்மோடு கூட உம்மை பின்பற்றாத ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுகிறான், அவனை நான் தடை செய்தோம் அப்படிங்கிறான். அப்போது ஏசு சொல்றாரு, இல்லப்பா, தடை செய்ய வேண்டாம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறவன் என்னை குறித்து எளிதாக தீங்கு சொல்ல மாட்டான், விட்டுறவன. அதாவது நம்மை போல அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் இதுக்குள்ள வராத ஒருத்தவங்க கூட உம்முடைய பேரை சொல்லி செய்யறான், அவன் அற்புதம் செய்யறான், அது எப்படி அப்படின்னு கேட்கிற போது இல்ல இப்படி. ஏன்னா இப்பவே அறுப்பு அதிகம், ஆட்களோ கொஞ்சம், 1-2 பேர் எந்திரிக்கணும்னு ஏன் விட்டுறாங்க. இதுல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் என் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்ததினாலே அது என்னுடைய மேன்மை அல்ல, அது அவருடைய கிருபை. பவுல் சொல்லியது அதுதான், நான் அல்ல எனக்குள் இருக்கும் கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றேன். கிறிஸ்து என்னை கொண்டு அந்த காரியத்தை செய்தார். அந்த கனமும் மகிமையும் வல்லமையும் மேன்மையும் அவருக்கே உரியது. ஆனா அவர் என்னை பயன்படுத்துகிறதுனால இன்னும் அவரை இன்னும் பயன்படுத்தத்தக்கதாக இன்னும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் அன்பிலும் வளர வேண்டும். அந்த ஒரு காரியம் இருக்கிற வரைக்கும் அவர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம வளர்க்க முடியும். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், ஊழிய வட்டாரங்களில் அநேகரை பார்க்கிறோம், நன்றாக ஆரம்பிக்கிறார்கள். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கே சந்தேகம் வருது, இவங்க செய்யறது சரியில்லையே. ஆனாலும் அவங்க மீட்டிங்ல அவங்க கூட்டத்தில் அற்புதங்கள் நடக்குதே. அது வந்த ஜனங்களின் மேல தேவனுடைய மன உருக்கத்தினால அவர் செய்வது, அந்த ஊழியக்காரர் மூலமாக அல்ல அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ளணும். நம்ம அந்த லிஸ்ட்ல இராதபடி எந்த காரியம் நடந்தாலும் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி இன்னும் தேவன் அண்டை கிட்டி சேர பய பக்தியோடு நாம் நடக்க வேண்டும். இதற்குத்தான் நமக்கு ஒரு உதாரணமாக இந்த கதை இருக்கு. குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா, தெபேராளை தவிர அதற்கு பின் வந்த நியாயாதிபதிகள் யாருக்குமே கர்த்தரை தெரியும், அவர் வல்லமை உள்ளவர் என்று தெரியும், அற்புதங்களை செய்கிறவர் என்று தெரியும், தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று தெரியும். அவ்வளவுதான் தெரியுமே ஒழிய அவர்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு நெருக்கமான ஒரு உறவோ அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய சுபாவமோ இல்லாமல் மனுஷ சுபாவத்துல மாம்சீக இச்சையால் நிறைந்தவர்களாகத்தான் இருந்தாங்க. அவருடைய காரியங்கள் எதை குறித்தும் அறியாதவனாக, நியாயப்பிரமாணத்தில் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்த எந்த விவரங்களும் தெரியாம இருந்தாங்க. அதன் விளைவாகத்தான் அவங்க பாடுகளுக்கு மேல் மேலாக கடந்து போனாங்க. இன்னொன்னு, தேவன் வாக்கு கொடுத்தா தேசத்தை தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. இந்த சிம்சோன் காலத்திற்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, தான் கோத்திரமே தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த ஏரியாவை சத்துருக்களுக்கு இழந்து போனனால வேறு இடம் தேடி தேவன் ஒப்பு கொடுக்காத ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் அவங்க குடியேறி
ஒரு விக்கிரகத்தை தங்களுக்கென்று வைத்துக்கொண்டு முழுமையாக அந்த ஜாதியை விக்கிரக வழக்கத்துக்குள்ளாக போய்விட்டது. இது நியாயாதிபதி புஸ்தகத்திலே பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதற்கு பின்னாடியே சிம்சோனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே அந்த கதைகள் தான் வரும். தான் கோத்திரம் முழு கோத்திரமே ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள்ளாக போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரியங்களுக்குள்ளாக நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். சிம்சோனுடைய கதை அவ்வளவு, அதாவது தேவன் அவனை கொண்டு செய்தது என்னவென்று பார்க்கலாம் ஒழிய அவன் தேவனை கொண்டு செய்தது என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சா தப்பு பண்ணிக்குவோம். நம்மளும் அந்த காரியத்தில் வளர்ந்து போவோம். இன்றைக்கும் சிம்சோனை வீழ்த்தின அதே மாம்ச இச்சைகள் இந்த உலகத்தை தீவிரமாக நிரப்பிக் கொண்டிருக்கிற பிசாசுடைய தந்திரங்கள் அது ஒன்றுதான். கண்களின் இச்சை, மாம்ச இச்சையினாலே பெரிய பெரிய பரிசுத்தவான்களையும் வீழ்த்தி கொண்டிருக்கிறான். இதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், நடந்து செல்வோம். ஆனா இத்தனைக்கும் மத்தியிலே தன் ஜனங்கள் மேல இருக்கக்கூடிய தேவனுடைய மன உருக்கத்தையும் அவர்களுக்காக அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வாஞ்சை, தன் ஜனங்களை மீட்க முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை. ஏனென்றால் அவன் முதல்ல நசரேய விரதத்தை உடைத்த போதே அவனை கையை விட்டுருக்கலாம். ஆனாலும் மனம் திரும்பி வந்துட மாட்டானா அவனுக்கு காலங்களை கொடுத்தார். ஸோ அதே போல நம்மளும் தேவனுடைய அந்த கிருபையை அலட்சியப்படுத்தாதபடி ஆளுகைக்குள்ளாக வருவோம். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கனுக்கு அவன் துன்மார்க்கத்திற்கேற்ற தண்டனை உடனே வராததினாலே அவன் மனம் துணிகரம் கொள்ளுகிறது என்று. அதே போலதான் சிம்சோன் கதை. ஒன்னா பண்ணுனா ஆனாலும் கடவுள் என்னை மன்னிச்சிருவாரு, கடவுள் என் கூட இருப்பார் என்றே போனான். கடைசியில எல்லாம் அந்த நசரேய விரதத்தினுடைய கடைசி காரியத்தை முடித்த போது அவன் அவ முடிந்து போனான். நம்ம இதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். இன்னும் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவிலே அவருடைய இன்னமும் அவர் நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய மன உருக்கம், இரக்கம், கிருபையின் மேன்மைகள் இவைகளை உணர்ந்தவராக அவருடைய இன்னும் அன்போடு அவர் மேல உள்ள பக்தியோடு பயபக்தியோடு அவரை கட்டினீர்கள் செய்வோம். இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத பாட வகுப்பு இப்போது முடிவடைந்தது. மீண்டுமாக அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.